நடிகர் விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்குது. அதுக்கு நுழைவு வரி ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டை நாடினது. தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, அவர் மேல்முறையீட்டுக்கு போக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ரிட் அப்பீல்லேயே உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெரிட்டில் கொடுக்கக்கூடிய சான்ஸ் கிடையாது. இல்லை, 2002 கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர் ஒரு ஃபெராரி காரை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறார். அவருக்கு அன்றைக்கி இருந்த பாரதிய ஜனதா அரசு இந்த நுழைவு வரியை ரத்து பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே. எக்ஸம்ட் பண்ணுற பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர்ஸ் இருக்குது. அதனால் இந்த வழக்கம் எடுத்துகிட்டு மேல்முறையீடு போனால் கூட நிச்சயமாக ஒரு ரெமெடி கிடைக்க போகிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இவங்க கோர்ட்டை மெஜஸ்டிக் டோரை நாக் பண்ணி எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவரும் அப்படித்தானான்னு மக்கள் மத்தியில் ஒரு கொஷின் ஏற்படும். இந்த ஏயை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த ஏக்கு ஒரு 10 lakhs வரியை கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு ரூல் இருக்கும்போது அந்த ரூலை வயலேட் பண்ணிட்டு எனக்கு வரி விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வரி ஏய்ப்பு மாதிரி தான். இப்போ நீங்கள் ரியல் ஹீரோவாக இருக்காதீங்க, ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டியவங்க நீங்கள் ரியல் ஹீரோவாக இருக்கீங்கன்ற மாதிரியான விமர்சனங்களை நீதிமன்றம் முன் வச்சது தவறுன்றாங்களே. அது தவறுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நான் சொல்லலை, பலர் கருத்து அதை சொன்னாங்கன்னா அது அன்அக்செப்டபிள். இது ஜுடிஷியல் ஆக்டிவிஸ்ட்னு பேர். எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு வருவாயை அரசுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாக்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸம்ஷன் எல்லாரும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு எல்லாருமே ரோல்ஸ் ராய்க்காரை வாங்க ஆரம்பிச்சிருவான். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கியிருக்குது. அதுக்கு நுழைவு வரி ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டை நாடினது. தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, அவர் மேல்முறையீட்டுக்கு போக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது இது தமிழ்நாட்டில் செகண்ட் டைம் இன்சிடெண்ட். கொரோனா பேரில் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் வருமானமே இல்லை, அதனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணார், டேக்ஸ் எக்ஸம்ஷன். இமீடியட்டாக வித்ரா வாங்குறீங்களா, நான் காஸ்ட் இம்போஸ் பண்ணிட்டோமான்னு ஹானரபிள் ஜட்ஜ் கேட்டாங்க. அந்த அட்வொகேட் பிரதர் வித்ரா வாங்கிட்டு போயிட்டார், அவர் நேரோ எஸ்கேப் ஆனார். அடுத்தது செகண்ட் இன்சிடெண்ட். இவர் சமுதாயத்தில் ஒரு நல்ல நேமில் உள்ள ஒரு இமேஜில் உள்ள ஒரு ஆக்டர், ஒரு பாப்புலர் டைரக்டரோட சன். இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் இவரை தமிழக முதல்வர்லாம் விளம்பரப்படுத்தி போஸ்டர் அடித்த கலாச்சாரம் நடந்தது. ஒரு நாள் இவர் வரலாம், வி கான் சே இன் தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழன் மாதிரி பல மூவிலாம் ரோல் மாடலாக அவர் பல கதாபாத்திரங்கள் எடுத்திருக்கார். அப்படி இருக்கும்போது ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏகப்பட்ட க்ரோஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்காங்க. அதாவது ஒரு வாக்கு செலுத்தலைன்னா அந்த எலெக்ஷனையே கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பல புரட்சிகரமான ஒரு ரோல் மாடலாக படத்தை எடுத்தவர், நடித்தவர். ஆஃப்டர் ஆல் இந்த டாக்ஸுக்காக இவர் கோர்ட்டை நாடணுமா? ஸோ ரோல் மாடலாக இருக்கணும், ரீல் மாடலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அப்சர்வேஷன். ஹானரபிள் சிங்கிள் ஜட்ஜ். இதில் இவங்க அடுத்தது ரிட் அப்பீல் போகணும். அப்புறம் இன்ட்ரா கோர்ட் அப்பீல்னு நாங்கள் சொல்லுவோம். இன்ட்ரா கோர்ட் அப்பீல், ரிட் அப்பீல் போவாங்க. ரிட் அப்பீல்லேயே உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் மெரிட்டில் கொடுக்கக்கூடிய சான்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, செல்வ வரி, சொத்து வரி, டாக்ஸ், வெல்த் டேக்ஸு, சூப்பர் ரிச் டேக்ஸ், இந்த டாக்ஸஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு சாதாரண பர்சன்ஸ் கோர்ட்டை அப்ரோச் பண்ணால் கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீன்ஸ் இருக்கிற ஒருத்தர் எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுல சட்டத்தில் சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. இல்லை, 2002 கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர் ஒரு ஃபெராரி காரை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறார். அவருக்கு அன்றைக்கி இருந்த பாரதிய ஜனதா அரசு இந்த நுழைவு வரியை ரத்து பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலே.
இதெல்லாம் முன்னுதாரணமாக வச்சு தானே நடிகர் விஜய் வந்து கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் மத்திய அரசு சார்பாக வந்து இவங்க யாரெல்லாம் பார்ட்டியை சேர்த்துருக்காங்க இந்த வழக்கில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியாக சேர்த்துருக்காங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸரை பார்ட்டியாக சேர்த்துருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பார்ட்டியாக சேர்த்துருக்காங்க. அடுத்து டேக்ஸில் ஒரு ஐடி சர்க்கிள் அசட் கமிஷனர் பார்ட்டியாக சேர்த்துருக்கு. இவங்க தான் 4 பேர் தான் பார்ட்டி. இந்த 4 பேர் பார்ட்டியாக சேர்க்கும்போது இப்போ உங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டு அரசுடைய கண்ட்ரோலில் வருது. மத்திய அரசு அவங்க பார்ட்டியாக சேர்க்கல. அந்த வழக்கில் வந்து மத்திய அரசு வந்து பார்ட்டியாக சேர்த்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சட்டப்படி சாத்தியம்தான், அது டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம், முன்னுதாரணம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த வழக்கில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க பார்ட்டியை இம்ப்ளீட் பண்ணலை. இப்போ சொன்ன 4 பேருமே ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பவர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. எக்ஸெப்ட் பண்ணுற பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்லை. மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர்ஸ் இருக்குது. அதனால் இந்த வழக்கை அவங்க எடுத்துகிட்டு மேல்முறையீடு போனால் கூட நிச்சயமாக வந்து ஒரு ரெமெடி இவர் கிடைக்க போகிறது கிடையாது. என்ன அந்த காஸ்ட் போட்டிருக்காங்களே 1 லட்ச ரூபா அபராதம், அதை வேணால் வந்து வைவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதை ரிவோக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை, ஏற்கனவே திரைப்பட இயக்குனர் சங்கர் வந்து இதே கார் தான், ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு அவருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில். ஸோ அவரும் கோர்ட்டுக்கு போகிறாரு இந்த நுழைவரி ரத்து பண்ணணும்னு சொல்லி. அப்போது அவர் கோர்ட் பண்ண விஷயம் என்னென்னா, கேரளா ஹைகோர்ட் வந்து இந்த நுழைவரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண கார்களுக்கு கிடையாதுன்னு கேரளா ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி இங்கே கேஸ் போடுறாங்க. ஸோ இது அங்கே பாசிபிள் ஆகும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் இங்கே டிவிஷன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க. 2 ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணால் கோஆர்டினேட் பெஞ்சு, நீங்கள் அடுத்த பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு எங்களை கேட்பாங்க. அதனால் இந்த வழக்கில் இப்போ டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க அப்படின்னா டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு அவங்க சர்ச் பண்ணணும். இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முன்னுதாரணமாக காட்டினாங்கன்னு வச்சுங்களேன், ரெமெடி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஹைபெய்டு ஆக்டர் வந்து இந்த நுழைவரியை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது, அதாவது வரி செலுத்தல்ங்கிறது வந்து இது ஜனநாயக கடமை. ஃபார் த வெல்த் ஆஃப் தி நேஷன், நாட்டு நலனையும் மாநில நலனையும் கருதி தான் வந்து வரி செலுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் ஐ வாஸ் கன்சிடர்டு வியூ ஒரு வரிக்கு 2 வரியாக சேர்த்துட்டு காலரை தூக்கிட்டு அவங்க நடந்து போனாங்கன்னு வச்சுங்களேன், மக்கள்கிட்ட வந்து மதிப்பு மரியாதையும் கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து இவங்க கோர்ட்டை வந்து மெஜஸ்டிக் டோரை நாக் பண்ணி எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவரும் அப்படித்தானான்னு மக்கள் மத்தியில் ஒரு கொஷின் ஏற்படும். இல்லை, ஒருவர் வந்து வரி விலக்கு கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு மனு போடுறாரு கோர்ட்டில், அது வரி ஏய்ப்பு ஆகுமா? வரி விலக்கு வந்து வரி அதாவது வரியை கட்டாமல் வரி விலக்கு கொடுங்க, அதாவது இது கட்டாயமாக அவ்வளோ வரி கட்டியே ஆகணும். இந்த ஏயை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த ஏக்கு வந்து ஒரு 10 lakhs வரியை கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு ரூல் இருக்கும்போது அந்த ரூலை வயலேட் பண்ணிட்டு எனக்கு வரி விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வரி ஏய்ப்பு மாதிரி தான், எவாடிங் தான், எவாஷன் தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு பொசிஷன் இருக்குது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே எங்கே வரி செலுத்தணுமோ அங்கே அப்போல்லாம் ட்ரிபியூனல் இருக்குது, டெக்னிக்காலிட்டிஸ், அந்த தீர்ப்பாயத்திலே இப்போ இங்கே முறையிட்டு எக்ஸம்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம். 226 வரணும்னு அவசியம் கிடையாது. வரி செலுத்த இப்போ இந்த இதுக்கு வரி கட்டணும்னு ஒருத்தர் அசஸ்மெண்ட் போடுவாங்கல்ல, அந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் யார் பண்ணாங்களோ அதை சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ட்ரிபியூனலுக்கு போயிடலாம். அது ஈஸியான வே. சாதாரணமாக ஒரு ஹானரபிள் ஜட்ஜஸ், இப்போ நானே வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஏன்னா இன்றைக்கி நாங்கள் அட்வொகேட்ஸ், நாளைக்கு நாங்கள் தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எலிவேஷனில் வரும் பேனலில் மெரிட்டில். இப்போ நாளைக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜாக வரேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பெஞ்சில் இந்த மாதிரி வழக்கு வந்ததுன்னா சட்டப்படி நீங்கள் தீர்ப்புகளை சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் வந்து ஹைபெய்டு ஆக்டர் 100 crores வாங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸப்ஷன் கேட்காம நீங்கள் டேக்ஸை ரெமிட் பண்ணால் அந்த டேக்ஸில் வந்து தேசத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்ல, நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்ல, நீங்கள் இதுக்கு வரலாமா அப்படின்னு ஒரு கொஷினை கேட்கக்கூடிய முகாந்திரம் எனக்கே எழும்பும். அதனால் ஒரு மேல்முறையீடே போனால் கூட டிவிஷன் பெஞ்சில் இவருக்கு வந்து சாதகமான தீர்ப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டு தாங்க. பட் அப்கோர்ஸ் இந்த 1 lakh அபராதம் அப்படிங்கிறது வந்து ரெவோக் பண்ணலாம், அதை மட்டும். பட் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எஸ்எல்பி போனாங்கன்னு வச்சுக்கோங்க, சான்சஸ் ஒரு வேலை இருக்குது எக்ஸம்ஷன் கிடைக்க. ஏன்னா அங்கே வந்து இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணக்கூடிய அங்கே கொஷின் ஆஃப் லா மட்டும்தான். இல்லை, அப்படி ஒருவேளை வரி விலக்கு கிடைச்சிட்டா இதுவே வந்து ஒரு முன்னுதாரணமாக மாறிடாதா? ஆமாம், நிச்சயமாக மாறிடும். அடுத்து வர்றவங்கலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க, எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படி. இப்போ என்ன சமுதாயத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் இப்படி தான் நினச்சிட்டு போக வேண்டியதான். கடவுளாக கொண்டாடுறாங்க அவரை, இவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இவர் தலைமை ஏற்றா எப்படி இருக்கும் அப்படின்னு போகிறாங்க. அப்போ இவரும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா சாதாரண சிட்டிசனுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும்ல, இல்லையா? இல்லை, மதிப்பும் மரியாதையும் மாண்பும் அவருக்கு குறைஞ்சிரும். அவ்வளோ. பலரும் சமூக வலைதளங்களில் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரி விலக்கு கொடுக்க முடியும் இல்லை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வந்து நீங்கள் ரியல் ஹீரோவாக இருக்காதீங்க, ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டியவங்க நீங்கள் ரியல் ஹீரோவாக இருக்கீங்கன்ற மாதிரியான விமர்சனங்களை நீதிமன்றம் முன் வச்சது தவறுன்றாங்களே. அது தவறுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நான் சொல்லலை, பலர் கருத்து சொன்னாங்க. அதை சொன்னாங்கன்னா அது வந்து அன்அக்செப்டபிள். இது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு பேர். ஓகே ஓகே, இதுக்கு பேர் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். அப்சர்வேஷன் பண்ணுறதுல தவறு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆனரபிள் சிஎம் இருக்கார், இப்போ அவர் வந்து ஒரு தவறில் ஈடுபடுறாருன்னு வச்சுங்களேன், நீதிமன்றம் கிரிட்டிசைஸ் பண்ண அதையும் வந்து ஒரு ஆர்டினரி பர்சனுக்கும் இதையும் வந்து நீங்கள் ஒன்றா வந்து எடுத்துக்கொள்ள முடியாதுல்ல. அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த எங்களுடைய சகோதரி வழக்கறிஞர் தனுஜாவுடைய டிராஃபிக் வயலேஷன்லேயே அது பெரிய கேஸே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆனரபிள் ஹைகோர்ட் அண்ட் ஆனரபிள் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, அட்வொகேட் வந்து ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பெயில் கொடுக்கலையே. இந்த கேஸ்லேயே அதனால் அப்சர்வேஷன் பண்ணுறதுங்கிறது தவறு கிடையாதுங்க. அதாவது ஏன் அவர் வந்து ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஏன் அந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, விஜய் அப்படின்னா வந்து இன்றைக்கி இளைய சமுதாயத்தில் வந்து ஒரு சுப்ரீம் சூப்பர் ஸ்டார் தான் இல்லையா. சமுதாயத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வாக்கு செலுத்த வரதே வந்து மற்றவங்களுக்கு எப்படியோ என்னமோ பெட்ரோல் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறத வந்து அதை வந்து இம்ப்ளைடாக உணர்த்துவது சைக்கிளில் வந்தார். ஒரு சமுதாய நலனில் உள்ளவர், சமுதாய இயக்குனர், விஜய் நற்பணி மன்றம் நடத்துகிறோம், நாங்கள் ட்ரெஸ் வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம்லாம் சொல்லும் பொழுது அவரே வந்து எனக்கு நான் வரி கட்ட மாட்டேன், எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னா சாதாரண சம்பாதிக்கிறவர் அந்த பணத்தை போய் என்ன பண்ண போகிறார் அவர்? அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ தமிழர் மூவிலாம் எடுத்திங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கி பல யங்கர் அட்வொகேட்ஸ் எல்லாம் அவரை வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிறாங்க. அதாவது சட்ட பணியாற்றணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், சட்டத்தை வந்து எல்லாருக்கும் விளக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பல பேர் ரீச் ஆகிருக்கு. ஒரு மெசேஜ் ஓரியன்டாக படம் எடுக்கிறவர் அவரே மெசேஜுக்கு வந்து நான் ஓரியன்டாக வரும்போது என்ன ஹானரபிள் கோர்ட் அப்படிங்கிறது வந்து தட்டி கேட்கணும். தவறு அப்படிங்கிறது தட்டி கேட்கணும். அதாவது வந்து லீகல் எரர் அப்படிங்கிறது வேறு, மாரல் எரர் அப்படிங்கிறது வேறு. இப்போ விஜய் வந்து லீகல் எரர் வந்து கமிட் பண்ணல, அவர் சட்டப்படியாக அவர் தவறு பண்ணலை. அவர் வந்து சட்டத்தில் வந்து எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு சிட்டிசனுடைய உரிமை. அது அவருக்கு ஆர்டிகல் 21 உரிமை கொடுத்துருக்கு, அவர் கேட்கலாம், நோ இஷ்யூ அட்டால், அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் மாரலாக பார்க்கும்போது இப்போ ஒரு ஆசிரியரே வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இதை கிரேவ் அஃபென்ஸாக பார்க்குறோம்? அந்த மாதிரி இவர் வந்து எக்ஸம்ஷன் கேட்டது அப்படிங்கிறது வந்து வரி ஏய்ப்பு செய்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால் நீங்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டியது ஏன் ரீல் மாடலாக இருக்கீங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணார். இந்த அப்சர்வேஷன் அவருக்கு வந்து குறைபாடாக இருந்ததுன்னா அதையும் எடுத்து அவங்க கேஸுக்கு போகலாம். அது பேர் எக்ஸ்பென்ஷன் பேர். அது பேர் நீங்கள் இந்த ரிமார்க்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்பென்ஸ் த ரிமார்க்ஸ் மேடு பை
ஹானரபிள் ஸோ நீங்கள் தனியாக ஒரு பெட்டிஷனே போட்டு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு அதில் வந்து கிரீவன்ஸ் இருந்தால். ஸோ ரிட் அப்பீலில் வந்து இவருக்கு வந்து நிவாரணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய அந்த அளவுக்கு இல்லைங்க. பட் சுப்ரீம் கோர்ட் போனால் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாருன்னா அங்கே கொஷின் ஆஃப் அதாவது சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ 3 பிரிச்சிங்களேன், கிழமை நீதிமன்றங்கள் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான், ஹைகோர்ட் வந்து கொஷின் ஆஃப் லா மட்டும்தான். ஆனால் எங்கள் சுப்ரீம் கோர்ட் சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லாவை தான் பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கொடுத்தீங்களே சச்சினுக்கு இதே இதில் அதே மாதிரி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். எங்களுக்கும் அந்த ரிலீஃபை கொடுங்க. அதாவது வந்து என்ன ஸ்கொயர்லி அப்ளிகபிள்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்ன கேரளா ஜட்ஜ்மெண்ட் அண்ட் தோஸ் ஜட்ஜ்மெண்ட் ஸ்கொயர்லி அப்ளிகபிள் டு திஸ் கேஸ் அப்படின்னு அவர் ரிலீஃபை கேட்கலாம். அவர் எங்கேஜ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவர் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இந்த வழக்கிலேயே என்ன பண்ணியிருக்கணும், அவருடைய அப்பீரான கவுன்சில் இந்த அப்சர்வேஷன் ஹானரபிள் லார்ட்ஷிப் வந்து சொல்லும்போது நாட் ப்ரெஸ் பண்ணி வித்ரா வாங்கி போயிருக்கலாம். இல்லை, மோட்டார் வாகன சட்டப்படி இந்த ஒரு வாகனம், அதாவது வந்து ஒரு கோடீஸ்வரர் வச்சிருக்கக்கூடிய வாகனம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய வாகனம். கோடீஸ்வரர்னா ஏழையோங்க. ரோல்ஸ் ராயும் ஆடி பிஎம் வந்து பணக்காரன் தான் வாங்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது. யார் வேணாலும் வாங்கலாம். ஆஸ் பர் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ப்ரொவிஷன் நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். இல்லை, அது அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த எக்ஸம்ஷன் அந்த சட்டத்தில் என்ன வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கு? இப்போ வந்து ஒரு தனிநபர் வாங்குறதுக்கும் வந்து ஒரு பொது சொத்தாக வாங்குறதுக்கும் அந்த சட்டத்தில் சில விதிமுறைகள் இருக்குது. ட்ரஸ்ட் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் சேரிட்டிஸ்னால் அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. தனிநபர் வாங்கும்போது அந்த எக்ஸம்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, அந்த வரிகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்குது பாருங்கள், கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் அவங்க தான் மெயின் ரூல். இதில் அவங்களுடைய கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் ரூல்ஸில் ஏதாவது எக்ஸம்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸம்ஷன் பண்ணலாம். ஃபார் எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு வருவாயை வந்து அரசுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாக்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், பிளாக் மணிங்கிறது ஒன்று வந்துருங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸம்ஷன் எல்லோரும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு எல்லாருமே வந்து ரோல்ஸ் ராய்க்காரை வாங்க ஆரம்பிச்சிருவான். இந்த பிளாக் மணிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடாது, கள்ளச்சந்தை அந்த கள்ளப்பணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வரிகள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கார் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் அதர்ஸ் ஐட்டம்ஸுக்கு வரியை வந்து இதோடைய கான்செப்ட் சொல்கிறேன். ஏன் இந்த வரியை விதிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் எக்ஸப்ஷன் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு ஒயிட் ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வெப்பனாகிடும். இல்லை, அப்போ அவர் வந்து 2012 இந்த காரை வாங்குறாரு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அந்த காரை அதனால் யூஸ் பண்ண முடியல, கோர்ட்டில் இது போட்டிருக்காரு, மனு போட்டிருக்காரு, இந்த மாதிரி எக்ஸம்ஷன் வேணும்னு சொல்லி. 2012 போட்ட மனு 2021 ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. அது வரைக்கும் அந்த காரை அவரால் யூஸ் பண்ண முடியல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. அந்த கார் அது அவருடைய வழக்கறிஞருடைய தவறுங்க. அவர் உடனே என்ன பண்ணியிருக்கணும், இம்மீடியட்டாக வந்து வித்தின் 3 months அந்த வழக்கை முடிக்கிறதுக்கு அவர் ஏர்லி ஹியரிங் போட்டு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரிட் அப்பீல் போயிருக்கணும், இல்லை எங்கள் சுப்ரீம் கோர்ட்டு எஸ்எல்பி கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வந்து முடிஞ்சிருக்கும். இது வந்து அவருடைய லீகல் அட்வைசர் அவருக்கு என்ன கொடுத்துருக்காரு, என்ன ஒப்பீனியன் கொடுத்தாருங்கிறது பார்க்க போனீங்கன்னா அது அவருடைய தவறு அப்படின்னு தான் நான் ஆஸ் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக கன்சிடர்டு வியூ அவருடைய லீகல் அட்வைசர் பண்ண தவறு. இது விஜயோட தவறு கிடையாது. ஒரு வழக்கை ஒப்படைக்கிறாங்க எங்கள்கிட்ட, நீங்கள் இத்தனை வருஷமாக காரை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த கார் இத்தனை வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணல, அந்த காருடைய டெப்ரிசியேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெப்ரிசியேஷன் ஆகிருக்கும்ல, பேட்டரியிலேருந்து டயர்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாம் டெப்ரிசியேஷன் ஆகிருக்கும்ல. 9 வருஷம் ஆச்சு, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. வி கேனாட் சே தட். அதனால் இது என்ன பண்ணியிருக்கணும், அவர் விஜயாவது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எனக்கு நீங்கள் இன்னும் ரீச் ஆகலைங்களா, நீங்கள் காரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி ஒரு 6 மாதத்துலேயே முடிக்கிறதுக்கு ஒரு ஏர்லி ஹியரிங் பெட்டிஷன் போட்டு கொண்டு வாங்கன்னா முடிச்சுட்டு போகிறாங்க. இல்லையா, இவங்களால முடியலையா, இந்த ரிட் பெட்டிஷனை வந்து 6 months டிஸ்போஸ் பண்ணுங்கள் மெரிட்ஸ் இன் அக்கார்டன்ஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு டைரக்ஷன் வேண்டாம் தான் முடிச்சுட்டு போகிறாங்க.
அது அவருடைய லீகல் அட்வைசர் வந்து அவருக்கு சரியானபடி லீகல் அட்வைஸ் பண்ணாதனால தான் அவர் இத்தனை வருஷமாக காரை யூஸ் பண்ண முடியாத ஒரு பொசிஷனுக்கு போயிட்டார். அதான் ரீசன். ஸோ இந்த வழக்கை பொறுத்தவரை விஜய் வந்து தவறு எதுவும் பண்ணலை. அவர் ஒரு சாதாரண சிட்டிசனா எல்லாருக்கும் உண்டான சட்ட பாதுகாப்பு சட்ட உரிமையில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாரு. எல்லாரும் போல எக்ஸம்ஷன் கேட்குறாரு. ஆனால் எல்லாருக்கும் அவரை வந்து வேற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு சிட்டிசன் நினைக்கல அவர். அதனால நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, எனக்கு 100 கோடி வாங்குறாங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. நம்ம என்ன உண்மை கண்டறிய சோதனைக்கு அனுப்ப முடியும், விஜய் நார்கோவாலிஸ்க்கு அனுப்ப முடியும், எவ்வளோ நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னு. ஸோ அப்போ வந்து வரியை வந்து நீங்கள் தாராளமாக செலுத்திட்டு போகலாமே. டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் செலுத்தினா கூட கவர்மெண்ட்டுக்கு நல்லது தானே, சமுதாய சேவை தானே. அதனால தான் அவர் வந்து ரோல் மாடலாக இருங்க. இப்போ எங்களே என்ன சொல்கிறாங்க ஜட்ஜஸ், நான் ஒரு மென்ஷன் பண்ண ஒரு மேட்ரு, சேலத்தில் வந்து போலீஸ் அடிச்சே ஒருத்தனை கொலை பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக. அதை ஷோ மூட்டோவாக எடுங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணல. நீ பெடிஷன் ஃபைல் பண்ணுங்கன்னா டைம் எடுக்கிறதுனால ஃபைல் பண்ணாமல் இருங்க. அன்றைக்கி சொல்கிறார் ஹானரபிள் லார்ட்ஷிப், நீங்கள் அட்வொகேட்லாம் வந்து பிளாக் மாடலாக இருக்காங்க, நீங்கள் வந்து ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றார். ஸோ அது அப்சர்வேஷன் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி வர நீங்கள் ஹீரோ நிஜ ஹீரோவாக இருங்க, ரியல் ஹீரோவாக இருக்காதீங்க அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய விஜய் மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காமல் டேக்ஸை ரெமிட் பண்ணிவிட்டு உங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகலாம். டேக்ஸை நாங்கள் ரெமிட் பண்ணிட்டோம், எல்லோரும் இது மாதிரி பண்ணுங்க, யாரும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிங்கன்னா டேக்ஸை வந்து எவாய்ட் பண்ணாதீங்க, எவேஷன் பண்ணாதீங்க, நாட்டு நலன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா இவருடைய இமேஜ் வந்து எங்கேயோ இன்னும் போயிருக்கும். ஸோ அப்பீலில் வந்து இவருக்கு அந்த 1 lakh அபராதம் அது வேணால் சட்டசீராகலாம். இந்த அப்சர்வேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேட்டால் அது வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் ரெமெடி இங்கே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஃபார் அஸ் லா இஸ் கன்சர்ன் சான்சஸ் 50-50 தான். பட் எஸ்எல்பி போனால் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.